ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். டே 3 vlogோட கண்டினியூஷன் தான். கோங்கன்ஹாஃப் கார்டனுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்த இடம் தான் வந்து டூலிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆம்ஸ்டர்டாம். நம்ம லாஸ்ட்டாக போயிருந்தோம் இல்லையா கோகனஹாஃப் கார்டன், அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு 7 minutes டிரைவ் தான். ஸோ வந்து உள்ளே வந்து இந்த ஃபோட்டோ பூத் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். லண்டனில் இந்த மாதிரி வந்து இப்போது நிறைய பிளேசஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் வந்து அந்த அளவுக்கு அது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் அகெயின் இட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் பர்சனல் சாய்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூமில் வந்து கலர்ஃபுல் டூலிப்ஸ் வந்து டிஸ்பிளேயில் வந்து வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருந்தது. நிறைய இதுக்கு பேருங்களும் இருந்தது. ஸோ அதை வந்து அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அதுக்கு அப்புறமா அந்த ஃபீல்டுக்கு வந்து போகலாம். இப்போ நம்ம ஃபீல்டுக்குள்ளே வந்து வந்தாச்சு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே வந்து கட் பண்ணிட்டாங்க. நடுவில் அங்கே கொஞ்சம் இடத்துல வந்து இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். பேபி க்ளூ பாருங்கள், நல்லா தூங்கிட்டாரு. இந்த மாதிரி இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து நிறைய இடத்துல அந்த ஃபோட்டோ ப்ராப்ஸ் மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்களா. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து எடுக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சதோ அதே ஒரு 2-3 போஸ் தான். பட் நம்ம வந்திருக்கிறது இந்த பூக்களை வந்து பார்க்குறதுக்கு. இது ஆக்சுவலாக வந்து அன்பிளான்டு தான் இந்த இடம். பப்பு அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்தது தான். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நீ பூவை வந்து பார்த்து வந்து அப்படியே சலிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு. அப்படியே எங்கள் கூட வந்து இந்த ஃபீல்டை வந்து அப்படியே ரவுண்ட் அடிங்க. ஒரு விஷயம் வந்து சொல்லியே ஆகணும். இங்கே பாருங்கள், செடிக்கு மேலே அப்படியே வந்து கோட் வந்து போட்டுட்டு அந்த பக்கம் வந்து ஒருத்தவங்க போயிட்டு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க யாரும் இல்லை, நம்ம இந்தியன்ஸ் தான். அவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்காரங்க தான் வந்து இந்த மாதிரி வந்துலாம் பண்ணுவாங்க. அந்த செடியை வந்து ஸ்பாயில் பண்ணிவிட்டு நடுவில் ஏறி குதிச்சு அது மேலே நின்றுட்டு அந்த மாதிரி வந்து இடத்துக்கு போனீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து சென்சிபிளாக நம்ம வந்து நடந்துக்கலாம். நான் வந்து நிறைய இந்த மாதிரி ரீல்ஸில் அதெல்லாம் வந்து பார்ப்பேன். இந்த மாதிரி நடுவுலலாம் வந்து ஏறி குதிச்சு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நம்ம சைடில் இந்த பாத்து இருக்கு இல்லையா, அதில் நடந்து போய் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதனால் வந்து இந்த பூக்கெலாம் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. பட் இந்த மாதிரி வந்து பல்பெல்லாம் வந்து மிதிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து தயவு செய்து வந்து பண்ணாதீங்க. இந்த ஊர்க்காரங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்த வரைக்கும் சென்சிபிளாக தான் வந்து நடந்துக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து வந்தவங்க தான் வந்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. இந்த டூலிப்பாக இருக்கட்டும், ப்ளூபெல்ஸு, அதுக்கப்புறம் டெஃபோல்டிஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிழங்குலேருந்து வர பூ தான். ஸோ வந்து நீங்கள் அதை வந்து மிதிக்கும் போது அது மேலே வந்து வெயிட் ஏதாவது வந்து போடும்போது அந்த ஃப்ளவரும் டேமேஜ் ஆகிடும், அதோட பல்பும் வந்து டேமேஜ் ஆகிடும். மூச்சு வாங்க எதுக்குமா இவ்வளோ பேசுகிற அப்படின்னு வந்து யாராவது நினைப்பீங்க. பட் யாராவது ஒருத்தராவது ஓகே அப்போ இந்த மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துப்பாங்க. அதனால தான் வந்து சொல்கிறேன். எவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அந்த டிசைன்ஸு, அந்த நம்ம ஊரில் வந்து அடுக்கு மல்லி அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த டூலிப்ஸ்லேயே வந்து அடுக்கடுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸாலாம் வந்து இருந்தது. இங்கே தான் வந்து அவ்வளோ நிறைய டைப்ஸ் வந்து பார்க்குறோம். இது பார்க்குறதுக்கு ஒயிட் ரோஸ் மாதிரியே வந்து இருந்தது. வேணும்னா இந்த வீடியோவை வந்து மியூட் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட வந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும்.
இப்போ நம்ம கிளம்பலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து இந்த மாதிரிலாம் டிஸ்ப்ளே வச்சுருந்தாங்க. அண்டு ஆல்சோ ஸ்டால் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இந்த இடத்தோட லிங்க்கு அண்டு லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நாங்கள் போகும்போது டிக்கெட் ப்ரைஸ் வந்து வேறு மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போல். நம்மளோட டிக்கெட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 5 பல்ப்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கிட்ஸுக்கு வந்து 3 பல்ப்ஸ் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நாங்கள் இப்போ வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எடுத்த பல்ப்ஸ் தான். அதாவது அந்த டூலிப் கிழங்கு ப்ளஸ் வந்து அந்த செடியோடு அப்படியே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு ட்ரக்கு வேறு அங்கே இருந்தது. இவங்களாம் வந்து எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் லாஸ்ட்டில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணுறேன். இங்கேருந்து கிளம்பும் போதே மழை வந்துருச்சு. வீட்டுக்கு போகிறோமான்னு கேட்டால் பப்பு இந்த ஊரையே வந்து சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே இருக்க டூலிப் ஃபீல்ட்ஸ்லலாம் வந்து போயிட்டு நிறுத்திட்டு இருந்தாங்க. இந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டூலிப் ஃபீல்டு. நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து டூலிப் சீசன் வந்து இங்கே முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. நிறைய பேர் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தான் இந்த மாதிரி வந்து இருந்தது. பட் பப்பு விடவே இல்லை. லிட்ரலி இந்த லிசி ஊரில் இருக்கிற ஒரு ரோடையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுற்றிட்டே இருந்தோம். நம்ம காரில் வந்ததால் மட்டும்தான் வந்து இது பாசிபிள் ஆச்சு. இல்லைனா வந்து நம்ம கோகன்ஹாஃப் கார்டன் வந்துட்டு அப்படியே வந்து போயிருப்போம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த ஃபீல்ட்ஸு தான். ஈவினிங்காக மழையும் வந்து வந்துருச்சு. பட் வந்து பப்பு வந்து சுற்றுறது விடவே இல்லை. அதுக்கப்புறமா நல்லா சுற்றிட்டு தான் வந்து இந்த ஊர்லேருந்தே நாங்கள் கிளம்புனோம். இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூலிப் எக்ஸ்பீரியன்ஸ் கார்டனில் வந்து எடுத்தது. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட நெதர்லாண்ட் டே 3 விலாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு நெதர்லாண்டில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு வந்து போகலாம். அன்டில் தென் பை பாய். தேங்க்யூ.